ஒரு அடர்ந்த காட்டுல ரொம்ப குட்டியான ஆனா ரொம்ப தைரியமான ஒரு அணில் இருந்துச்சாம். அந்த அணிலுக்கு சின்னமணின்னு பேரு. ஒரு நாள் சின்னமணி தன்னோட வீட்டுக்கு உணவு எடுத்துட்டு வர காட்டு வழியா போயிட்டு இருந்துச்சாம். வழியில ஒரு பெரிய ஆறு இருந்துச்சாம். சின்னமணிக்கு நீந்த தெரியாதாம். அதனால அது ரொம்ப கவலைப்பட்டு நின்னுட்டு இருந்துச்சாம். அப்போ அந்த வழியா ஒரு பெரிய யானை வந்துச்சாம். அந்த யானைக்கு தும்பிக்கை அண்ணன்னு பேரு. சின்னமணி தயங்கி தயங்கி தும்பிக்கை அண்ணன்ட்ட, தும்பிக்கை அண்ணா, என்னால இந்த ஆத்து கடக்கவே முடியல, கொஞ்சம் உதவி பண்ணுங்களேன்னு கேட்டுச்சான். தும்பிக்கை அண்ணனுக்கு சின்னமணியோட தைரியத்தை பார்த்து ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சான். அது தன்னோட தும்பிக்கையை நீட்டி சின்னமணிய பத்திரமா ஆத்துக்கு மறுக்கரைக்கு போய் விட்டுருச்சான். சின்னமணி ரொம்ப சந்தோஷமா தும்பிக்கை அண்ணனுக்கு நன்றி சொல்லி தன்னோட வீட்டுக்கு கிளம்பிருச்சான். கொஞ்ச நாள் கழிச்சு அதே காட்டுல ஒரு பெரிய காட்டு தீ பரவ ஆரம்பிச்சது. எல்லா விலங்குகளும் பயந்தடிச்சு ஓடிட்டு இருந்தாங்க. தும்பிக்கை அண்ணனும் அந்த தீயில மாட்டிக்கிட்டு தவிச்சிட்டு இருந்துச்சான். அதை பார்த்த சின்னமணிக்கும் மற்ற அணில்களுக்கும் ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. உடனே எல்லா அணில்களும் ஒண்ணு சேர்ந்து மரத்துக்கு மரம் தாவி பக்கத்துல இருந்த ஆத்துல இருந்து தண்ணி எடுத்து வந்து தீய அணைக்க முயற்சி பண்ணாங்களாம். சின்ன சிறு அணில்களோட இந்த விடாமுயற்சியை பார்த்து எல்லா விலங்குகளும் அவங்களுக்கு உதவி பண்ண ஆரம்பிச்சாங்களாம். எல்லாரும் சேர்ந்து அந்த காட்டு தீய போராடி அணைச்சிட்டாங்களாம். அன்னைக்கு சின்னமணியும் மற்ற அணில்களும் தங்களால முடிஞ்ச உதவியை செஞ்சு தும்பிக்கை அண்ணனையும் மற்ற விலங்குகளையும் காப்பாத்தினாங்களாம். இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, யாரா இருந்தாலும் மத்தவங்களுக்கு உதவி பண்ண மனசு இருந்தா போதும், பெரிய காரியத்தை சாதிக்கலாம் அப்படின்னு தெரிய வருது.